வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். இந்த வீடியோவில் நாம் ஒரு உண்மை நிகழ்வை பற்றியும் அதை தழுவி உருவான ஒரு லெஜெண்டை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வு நம்ம இந்தியாவோட கர்நாடக மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இதை பற்றின பல தகவல்கள் இன்னமும் மர்மமாக விடை கண்டறிய முடியாமல் தான் இருக்கு. இந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவகடா கர்நாடகாவோட டும்கூருவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு டவுன் தான் இது. இந்த டவுன் ஒரு காலத்துல மைசூர் ராஜாங்கத்துக்கு கீழே இருந்த ஒரு டவுன். இங்க ஒரு கோட்டை இருக்கு அண்ட் புதுசா ஒரு சோலார் பார்க் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி ஒரு பெரிய அட்ராக்ஷன் இல்லாத ஒரு நார்மலான இந்தியன் டவுன் தான் பவகடா. ஆனா இந்த டவுனோட பாஸ்ட் ஒரு விடை தெரியாத மர்மத்தை கொண்டிருக்கு. சரியா 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில மர்மமான நிகழ்வுகளுக்கு இன்னுமே அங்க விடை கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அப்போ என்ன நடந்ததுங்கிறத பத்தி இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். 1983ஆம் ஆண்டோட ஏப்ரல் 29ஆம் தேதி ராத்திரி, அதாவது மிட் நைட் எல்லாம் தாண்டி ஒரு 5 வயசு பெண் குழந்தை திடீர்னு காணாம போகுது. இதுக்கும் அந்த குழந்தை அவங்களோட அப்பா அம்மா கூட தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எப்படி அந்த குழந்தை காணாம போனாங்கன்னு தெரியல. இந்த குழந்தை காணாம போனது நடக்க இருந்த மோசமான நிகழ்வுகளுக்கான ஒரு ஆரம்பம் மட்டும்தான். அந்த குழந்தை காணாம போனதும் எங்கெங்கெல்லாமோ தேடி இருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. காணாம போன சில நாட்கள் கழிச்சு ஊருக்கு வெளியே ஒரு சின்ன குழந்தையோட மண்டையோடு கை கால் எலும்புகள், ஒரு கிழிந்து போன ரத்தக்கரை படிந்த துணின்னு பலவற்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த துணியை வச்சுதான் இறந்து போனது அந்த காணாம போன 5 வயசு குழந்தை தான் தெரிய வந்திருக்கு. இது நடந்து 10 நாட்களுக்குள்ள பவகடாவுக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு கிராமத்துல ஒரு 3 வயசு பெண் குழந்தை நடுராத்திரிக்கு பின்னாடி முதல்ல நடந்த மாதிரியே கடத்தப்பட்டாங்க. இந்த குழந்தையும் அவங்களோட அப்பா அம்மா கூட தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கதையின்படி இவங்க எப்படியோ தப்பிச்சிட்டதாகவும் அதே நாள் ராத்திரி வேற ஒரு பெண் குழந்தை கடத்திட்டு போனதாகவும் செய்திகள் சொல்லப்படுது. பட் ஸ்டில் பல தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா அந்த 3 வயது பெண் குழந்தை தான் கடத்தப்பட்டதா சொல்றாங்க. அப்படி கடத்தப்பட்டவங்க அதே மாதிரி கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அடுத்த சில வாரங்களுக்குள்ள பவகடாக்கு பக்கத்தில் இருந்த ஊர்களான ராய்ச்சூர், விஜயபுரா, யாட்கிர்னு ஒரு அரை மணி நேரம் டிராவல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள். இப்பவே இவை சின்ன ஊர்கள் தான். அப்போ அவை ஒரு குட்டி கிராமமா தான் இருந்தது. அந்த ஊர்கள்ல இருந்தும் பெண் குழந்தை ராத்திரிகள்ல காணாம போக ஆரம்பிச்சாங்க. இவங்க காணாம போன சில நாட்களுக்குள்ள கொடூரமா கொலை செஞ்சுட்டு விட்டுட்டு போன மிச்ச உடல் பாகங்கள், அதாவது வெறும் எலும்பு துண்டுகள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கவும் அங்க இருந்த மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் குழந்தை இறந்து போனப்பவே இதை பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா போலீஸ்னால முதல் சில நிகழ்வுகள்ல எந்த ஒரு லீடையுமே பிடிக்க முடியல. அப்புறம் தான் கடத்தப்பட்ட குழந்தைகள் படுத்திருந்த இடத்தை சுற்றி பெரிய பெரிய பா பிரிண்ட்ஸை அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு. பா பிரிண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு நாயோட காலடித்தடம். அதுவும் ஒரு பெரிய நாயோட காலடித்தடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான காலடித்தடங்களை அங்க பார்க்க முடிஞ்சிருக்கு. இதை முதல்ல போலீஸ் வெளியே சொல்லலனாலும் அடுத்தடுத்து நடந்த கொலைகள்லையும் இதே மாதிரியான பாப்ரின்ஸ் தான் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம பப்ளிக்கு இதை பத்தி சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில பெரிய சைஸ் ஓநாய்கள் ஏதாவது அங்க சுத்திட்டு இருந்திருக்கலாம். அவை தான் இந்த குழந்தைகளை கொண்டு போயிருக்கலாம்னு நினைப்பதா சொன்னாங்க. ஆக்சுவலா இப்படி சொன்னதுல அவங்களுக்கு முழு திருப்தி இல்லை. ஏன்னா ஓநாய் மாதிரியான ஒரு பெரிய மிருகத்தோட பாத தடம் தெரிஞ்சிருக்குதான். பட் அது இழுத்துட்டு போன மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு ஓனாய் இழுத்துட்டு போகும்போது கண்டிப்பா ஒரு குழந்தையாவது சத்தம் போட்டிருக்கும். ஆனா அப்படியும் எதுவும் நடக்கல. சோ போலீஸ்க்குமே இந்த தியரி மேல அவ்வளோ நம்பிக்கையில தான். இருந்தாலும் வேற வழி இல்லாம மக்களை அமைதிப்படுத்துவதற்காக இப்படி சொல்லி இருக்காங்க. பொதுமக்கள் இதை கேட்டதும் பல குழுக்களா பிரிஞ்சு சுத்தி பக்கம் இருக்க காடுகள்ல வாழ்ந்த எல்லா ஓநாய்களையும், ஓநாய் மாதிரியே வேட்டையாடக்கூடிய மற்ற சில விலங்குகளையும் வேட்டையாட கூட்டம் கூட்டமா கிளம்பி இருக்காங்க. அப்படி கிளம்பினவங்க அந்த கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதிகளில் சுற்றி திரிந்து வந்த 10க்கும் மேற்பட்ட ஓநாய் மற்றும் அது சார்ந்த விலங்குகளை கொன்னும் இருக்காங்க. போலீஸாலையும் ஒன்னும் செய்ய முடியல. சரி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது போலன்னு மக்கள் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. ஆனா அங்க நடந்ததோ வேற. இது நடந்து சரியா 2 மாசம் கழிச்சு ஒரு நாள் ராத்திரி மறுபடியும் ஒரு சின்ன குழந்தை காணாம போகுது. அங்க நடந்தது எல்லாமே முதல்ல நடந்த மாதிரியே தான் இருந்திருக்கு. மிட் நைட்டை தாண்டி அப்பா அம்மாவோட தூங்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை காணாம போயிருக்கு. போலீஸ் வந்து அந்த இடத்தையும் வீட்டை சுற்றியும் பரிசோதனை செய்யும் போது அதே மாதிரி பெரிய பெரிய பா பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. திரும்பவும் இதே மாதிரி நடக்கவும் மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ்க்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல.
மோப்ப நாய்களை எல்லாம் கொண்டு வந்து பாக்குறாங்க. அவை ஸ்மெல் பண்ணி பக்கத்துல இருந்த ஒரு காடு வரைக்கும் போய் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னு இருக்கு. இந்த டைம்ல தான் மக்கள் மத்தியில பல கதைகள் பரவ ஆரம்பிச்சது. அந்த ஊருக்கு மனுஷங்களை சாப்பிடக்கூடிய ஓநாய் மனிதன், அதாவது வேர்வுல்ஸ் வந்துட்டதாகவும் அதுதான் இப்படி குழந்தைகளை தூக்கிட்டு போய் கொன்னு சாப்பிடுவதாகவும் பேச ஆரம்பிச்சாங்க. ஊர் மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா அவங்களோட குழந்தைகளை, குறிப்பா பெண் குழந்தைகளை பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி இருந்துமே சில வாரங்கள்ல மேலும் சில பெண் குழந்தைகள் காணாம போனாங்க. ஒரு முறை அப்படி இறந்து போன குழந்தையோட மண்டையோடு மற்றும் கை கால் எலும்புகள் மாதிரியான பாகங்கள் கிடைக்கும் போது உடனடியா அங்க போலீஸ் மோப்ப நாய்களை வர வச்சு ஸ்மெல் பண்ண வச்சிருக்காங்க. அந்த முறை அந்த ஊரை சுத்தி இருந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு குகைக்கு அந்த நாய்கள் கொண்டு போய் விட்டு. அந்த குகையில தேடும் போதும் உள்ள எதுவுமே கிடைக்கல. இந்த மாதிரி தொடர்ச்சியா மர்மமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கவும் அங்க இருந்த மக்கள் வேற பல தியரிஸ பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, இறந்து போனது எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி பெண் குழந்தைகளா இருந்ததும் இந்த தியரி உருவாக ஒரு காரணமா இருந்தது. அப்படி என்ன பேசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒருவேளை ஏதாவது சூனிய செய்யறவங்க பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி குழந்தைகளை கடத்திட்டு போய் பலி கொடுத்திருக்கலான்ற ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இது ஒரு பக்கம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இருந்தது. ஏன்னா பிளாக் மேஜிக்கை நம்புறவங்க நரபலி கொடுத்தா அவங்க நினைச்சதை நிறைவேறுன்ற ஒரு எண்ணத்தை கொண்டவங்க. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லா காலங்களிலுமே இருந்துட்டு தான் வந்திருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் கூட இப்படி செஞ்சிருக்கலான்னு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயத்தையும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. போலீஸுக்கும் கொன்னது ஓநாயா இருக்க முடியாதுன்னு முன்னாடியே ஒரு டவுட்டும் இருந்தது. அவங்களும் யாரோ மனிதர்களால தான் இது செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்பினாங்க. ஆனா யாரு செஞ்சதுன்னு தான் போலீஸால சொல்ல முடியல. இருந்தாலும் பிளாக் மேஜிக் செய்யறவங்க, அதாவது பில்லி சுனிய வைக்கிறவங்க யாராவது இதை செஞ்சிருக்கலான்ற ஒரு டவுட் அவங்களுக்குமே அந்த டைம்ல இருந்ததுதான். ஏன்னா அந்த காலகட்டம் அந்த மாதிரி. பட் இந்த கிரைம்ஸ் பத்தின ஒரு தெளிவான பிக்சர் அவங்களுக்கு கடைசி வரை கிடைக்கவே இல்லை. கிடைச்ச 1-2 லீட்ஸும் டெட் எண்ட்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துல 1983ஆம் ஆண்டோட எண்டுக்குள்ள இந்த மர்மமான கொலைகள் நடப்பது தானா நின்றும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு இன்சிடென்ட் எதுவுமே கடந்த 40 வருடங்கள்ல அங்க பதிவு செய்யப்படல. இந்த இன்சிடென்ட் நடந்து இந்த வருஷத்தோட 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. இத நேர்ல பார்த்தவங்க எத்தனை பேர் இப்போ உயிரோட இருக்காங்கன்னு கூட தெரியாது. உண்மையில அப்போ நடந்த நிகழ்வுகளை தாண்டி பல புதிய கதைகள் இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இந்த 40 வருடங்கள்ல கண்டிப்பா சேர்க்கப்பட்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பல விஷயங்கள் மறக்கப்பட்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களே சில கேள்விகளையும் எழுப்புது. மொத்தமா இந்த இன்சிடென்ட் நடந்த சமயத்துல ஆல்மோஸ்ட் 10 குழந்தைகள் காணாம போய் இறந்து போனதா சொல்றாங்க. ஒவ்வொரு சோர்ஸ்லயும் இந்த கவுண்ட் ஒரு மாதிரி இருக்குதான். பட் அங்க குழந்தைகள் காணாம போனது என்னமோ உண்மைதான். ஒரு கட்டத்துல இப்படி கொலை செய்வது ஓநாய்கள் தான் தெரிஞ்சு அதை வேட்டையாடினதுக்கு அப்புறம் டெம்பரவரியா அந்த கொலைகள் நின்னு போயிருக்கு. ஆனா மறுபடியும் 2 மாசம் கழிச்சு அந்த கொலைகள் ஆரம்பமாச்சு. அப்போ சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாய் மாதிரியான உருவம் நைட் டைம்ல ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்ததை தான் பார்த்ததா சொன்னாங்க. இதை வச்சுதான் வேர்வுல்ஃப்ன்ற ஒரு தியரியும் உள்ள வந்தது. இதே மாதிரி இது பில்லி சுனியம் வைக்கிறவங்களோட வேலையா இருக்கலாம், அண்ட் அதே மாதிரி இது ஏதாவது கேனிபலோட வேலையா இருக்கலாம்ன்றது உட்பட பல தியரிஸ் இதுக்கு பின்னாடி சொல்லப்பட்டுச்சு. பட் எது உண்மை இல்ல வேறு ஏதாவது நடந்ததான்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதுல இருக்க ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இறந்து போனது பூராவுமே பெண் குழந்தைகள் மட்டும் தானான்றதுதான். பிகாஸ் சில மேல் விக்டிம்ஸும் இருந்திருக்கலாம். பட் காலப்போக்கில் அவை மறக்கப்பட்டிருக்கவும் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இது ஒரு காட்டு விலங்கோட வேலையா இருக்க ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்குமே சான்சஸ் இருக்குதான். ஒருவேளை அப்படி இல்லாம உண்மையாவே பெண் குழந்தைகள் மட்டும்தான் கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அங்க வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத மட்டும் சொல்லலாம். ஸோ இதுதான் 1983ல் கர்நாடகா மாநிலத்தில் இருக்க பவகடான்ற ஒரு சின்ன டவுன்ல நடந்த மர்மமான முறையில் குழந்தைகள் இறந்து போனது சம்பந்தமாகவும் அதை தொடர்ந்து உருவான சில கதைகளை பற்றியுமான தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.